முத்துவையும் மீனாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற அருணுக்கு முத்து சரியான பாடம் புகட்டினா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனா இல்லாதனால விஜயாவுக்கு சாப்பாடு காஃபி இதுலலாம் பயங்கர கஷ்டமா இருக்கு. சாப்பாடு செய்யறதுக்கு ஆளே இல்ல. மீனா இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலையும் அதுக்கேத்த மாதிரி அட்வைஸ் பண்றாரு. அண்ணாமலை முத்துவ போய் நீ கூட்டிட்டு வாடா மீனாவ அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா இன்னும் 2 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயா உடனே ஐயோ இவன் இன்னும் 2 நாள் ஆகட்டும்ன்றான், 2 நாள் நான் என்ன சாப்பிடாம பட்னியா கிடக்குறதா அப்படின்னு விஜயா குதிக்கிறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, அப்படின்னா நீங்களே போய் மீனாவை கூட்டிட்டு வாங்க ஆண்டி அப்படின்னு. விஜயா யாருக்கும் தெரியாம மீனாவை போய் பார்க்க போறாங்க. ஏய் அவன் தான் உன்னை வர வேண்டாம்னு சொல்லிட்டா, நீ என்னடி இங்க வந்து உட்காந்துக்கிட்ட? தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சா ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு விஜயா மறைமுகமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மீனாவோட அம்மா கேக்குறாங்க, என்ன மீனா உன் மாமியாரே வந்து உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க, அதிசயமா இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து கந்து வெட்டி கணேசன் மீனாவோட வீட தேடி வர்றான். அவனோட அடியாள்களோட. கணேசனை பார்த்த உடனே விஜயோட அம்மா, ஏய் நீ எதுக்கு இப்ப வந்த? என்னம்மா உங்க 2வது பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமே, கேள்விப்பட்டேன். கல்யாண பொண்ணு புது பொண்ணு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ மீனா நீ இங்கதான் இருக்கியா? உன் புருஷன் என்னமோ உன்னை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டானாமே, அது தெரிஞ்சுதான் உன்னை பாக்கலான்னு வந்தேன். மீனா உன் புருஷன் இருக்கும்போது என் கை காலை உடைச்சு எவ்வளவு கஷ்டப்படுத்தினான், இப்ப நான் சரி பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப வர சொல்லு, என் கூட சண்டை போடுறதுக்கு வர சொல்லு அப்படின்னு பேசுறான். மீனாவோட அம்மா எல்லாம் அவனை நல்லா திட்டி அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அருண் வர்றாரு. அருண் வந்தவன நடந்த விஷயத்த கேள்விப்பட்டு, என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? நான் வந்து அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு கோவத்தோட பேசுறாரு. சீதா சொல்றாங்க, அட நீங்க வேற சும்மா இருங்க, எங்க மாமாவே இவனை பார்த்து அடிச்சு திருத்தி இருக்காங்க. வரமாட்டேன்னு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு போனான், கையவே உடைச்சு விட்டாரு. இப்ப கைய சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு திமிர்ல வந்து எங்க கிட்ட பேசிட்டு போறாங்க அப்படின்னு சீதா சொல்றாங்க. என்னங்க மாமா, அவன் ரவுடி பைய, ஆனா நான் போலீஸுக்கு விதமா அவனை எப்படி இங்க வரவிடாம பண்ணமோ அது மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லங்க அப்படின்னு சீதா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அருண் கேக்குற மாதிரி இல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. அருண் கிட்ட கேக்குறாங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, சாட்சி இருக்கா? அவனை பத்தி நாங்க விசாரிச்சோம், அவன் இப்ப ரவுடித்தனம்லாம் பண்றது இல்லையாமே, கந்து வட்டிக்கு பணம் கூட கொடுக்கறது இல்லையாமே அப்படின்னு போலீஸ் பின்வாங்கிடுறாங்க. அருணுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. அமைதியா இருந்துடுறாரு. அருண் வீட்டுல இருக்கிற நேரமா பார்த்து மறுபடியும் கந்து வட்டி கணேசன் வீட்டுக்கு வராரு. என்ன மீனா, நேத்து வந்து கேட்டுட்டு போனேன், உன் புருஷன் தான் உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சிட்டாருல, நான் சும்மாதான் இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு மறுபடியும் வந்து வம்பிழுக்கிறான். மீனா சீதா மீனாவோட அம்மா எல்லாரும் திட்டுறாங்க. அருண் சத்யாவும் வராங்க. அருண் கந்துவட்டி கணேசனை அடிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது கந்துவட்டி கணேசன் அருண் அடிச்சு கைய அதே மாதிரி பெசகி விட்டுறான். கை சுளுக்கி அருண் கத்தி அழுகுறாரு. சீதா ஐயோ என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கவலைப்பட்டு சீதாவும் அழுகுறாங்க. சத்யா உடனே முத்துக்கு கால் பண்றான். முத்து இவன் எதுக்கு கால் பண்றான் அப்படின்ட்டு முத்து அசால்ட்டா எடுக்கிறாரு. மாமா வீட்டுல ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு மாமா, இந்த கந்துவட்டி கணேசன் மறுபடியும் வந்துட்டான், மீனாக்காவ ரொம்ப அசிங்கமா பேசுறான், உன் புருஷன் தான் உன்னை தள்ளி வச்சிட்டான்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேக்குறான். பாவம் அந்த அருண் வேற தட்டி கேக்குறதுக்காக வந்தாரு, அவரோட கைய உடைச்சு பெசக்கி விட்டுட்டான். கை வலியால அருண் கத்திக்கிட்டு இருக்காரு. மாமா ப்ளீஸ் மாமா, அக்கா கிட்ட வம்பெடுத்துக்கிட்டு இருக்கான் வாங்க அப்படின்னு சத்யா கூப்பிடுறாரு. அடுத்த நிமிஷத்திலேயே முத்து இங்க வந்து நிக்கிறாரு. கந்துவட்டி கணேசனோட சட்டையை பிடிச்சு, என்னடா ஏன் வீட்டுக்குள்ள வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. என்னப்பா முத்து, நீ தான் உன் பொண்டாட்டி வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டியாமே, சரி சும்மா இருக்க புள்ளதானே நம்ம வாழ்வு கொடுக்கலான்னு தான் வந்தேன், நீ திமுறா என் கையெல்லாம் உடைச்ச, இப்ப பாரு நல்லா உடம்ப தேத்திக்கிட்டு சத்து ஏத்திக்கிட்டு கையெல்லாம் சரி பண்ணிட்டு வந்திருக்கேன், இப்ப வாடா ஒண்டி கொண்டி பாத்துடலாம் அப்படின்னு அவனும் திமிர் காட்ட. முத்து விடாம அடிக்கிறாரு. அடின்னு அடிச்சு அவன் கைய மறுபடியும் உடைச்சு விட்டுறாரு. கூட நிக்கிற அடியாள்கள்லாம், அண்ணே என்னண்ணே மறுபடியும் உடஞ்ச கைய உடஞ்சிருச்சு, அண்ணே இந்த முத்து இருப்பான் போகாதீங்க வேணான்னு எவ்வளவு தூரம் சொன்னேன், என்னண்ணே இப்பதானே இந்த உடஞ்ச கைய சரி பண்ணீங்க, இப்ப மறுபடியும் இப்படியே இருக்கணுமா அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க. அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கவங்களாம், ஏடா நீ எத்தனை தடவை முத்துட்டு அடி வாங்குவ, முத்து வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சு திமுறா வந்திருக்க, முத்து தம் பொண்டாட்டிய விட்டு கொடுத்துருவானா
அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. முத்து சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுக்குங்க, எனக்கும் மீனாக்கும் சண்டை தான், கோவம் தான். ஆனா என் பொண்டாட்டிய பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க, கைய கால உடைச்சு விட்டுருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்படியே ஒரு பார்வை அருணையும் பாத்துக்கிறாரு. என்னடா பெரிய வீரன் போலீஸ்னு ஜம்பமா பேசிட்டு போன அப்படின்னு முத்து. உடனே அருண் நினைச்சு பாக்குறாரு. கந்துவட்டி கணேசன் வந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே அருண் நேரா போய் முத்துவ பார்த்து, என்ன முத்து ஓவர திமிரு காமிச்சுக்கிட்டு இருக்க, மீனாவ வேணான்னு சொல்லிட்டியாமே. மீனா வருத்தப்பட்டு இருக்காங்க. நீ என்ன மீனாவ வேணான்னு சொல்றது? மீனாக்கு நீ வேண்டாம். உன்னட்டந்து மீனாவை டிவோர்ஸ் பண்ணி மீனாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ என்னையா பெரிய இவனா, ரவுடி பைய, டாக்ஸி ஓட்டுறவன்? உன்கிட்ட மீனா எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த குடும்பத்துக்கு மருமகனா போயிருக்கேன். மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு பேசும்போது முத்து சொல்றாரு, வேணா, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்குள்ள நீ மூக்க நுழைக்காத, தேவையில்லாத வேலையை செய்யாத, அப்புறம் அசிங்கப்பட்டு போவ அப்படின்னு முத்து சொல்றாரு. போடா, எல்லாம் தெரியும் அப்படின்னு அருண் ரொம்ப கேவலமா முத்துவ பேசிட்டு வந்திருப்பாரு. நான் போலீஸ் என்னமோ ஜம்பமா பேசிட்டு வந்த, இப்ப என்ன உன் கைய பிசைக்க விட்டுட்டானா? இப்ப என்ன பண்ணுவ? ஓ, இடது கையில ஸ்பூன்ல சாப்பிடுவியா? சரி சரி, போலீஸ்னாலும் ரவுடி பயல்க கைய உடைப்பாங்க. அவங்களுக்கு போலீஸோ மத்தவனோ வித்தியாசமே கிடையாது. அவனே ஒரு குடிகாரன், ரவுடி பைய அப்படின்னு முத்து சொல்லும்போது, நீ மட்டும் என்ன அப்படின்னு அருண் கேக்குறாரு. உடனே சீதா, அருண் என்ன பேசுறீங்க? அவரு என் புருஷன், இந்த வீட்டோட மூத்த மருமகன், அவரை பார்த்து அப்படி பேசுறீங்க? என் புருஷன் ஒன்னும் குடிகாரன் எல்லாம் கிடையாது. நான் செஞ்சது தப்பு தான். என் தங்கச்சிக்காக செஞ்சிருந்தா கூட நான் செஞ்சது தப்பு தான். அவர்கிட்ட உண்மையை மறைச்சது தப்புதான். அவர் என் மேல கோவமா இருக்காரு. அவர் ஒன்னும் என்ன வெறுத்து ஒதுக்கிட மாட்டாரு. எப்படி இருந்தாலும் நான் முத்துவோட பொண்டாட்டி தானே, பேசாம இருங்க அப்படின்னு மீனா அதட்டிடுறாங்க. முத்து அப்படியே பார்த்துட்டு அமைதியா கிளம்பிடுறாரு. மீனா முத்துக்கு கால் பண்றாங்க. முத்து முதல்ல 2 போனுக்கு எடுக்க மாட்டேங்கிறாரு. மறுபடி மீனா போன் பண்றாங்களேன்னு போனை எடுக்கிறாங்க. நீங்க வந்து என்ன பாருங்க அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க. இல்ல, நீங்க அப்பாவாக போறீங்கன்ற நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், அதுக்காக தான் போன் பண்ணேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. முத்து அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு நேரா மீனாவை பாக்குறதுக்காக வேகமா வர்றாரு. மீனாவோட அம்மா சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க அப்பாவா ஆக போறீங்கன்றது எனக்கே ரொம்ப சந்தோஷம். மீனா என்ன பாட்டியா மாத்திட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்ன. ஆமாத்த, எங்க வீட்டுக்கும் சரி உங்க வீட்டுக்கும் சரி இதுதான் முதல் குழந்தை. என்னை யாரு நினைச்சாலும் என்னையும் சரி மீனாவையும் சரி பிரிக்க முடியாது. சிலரு பிரிச்சிடலான்னு நினைச்சு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காதுன்னு என் பிள்ளை வந்து சொல்ல போறான் பாருங்க அப்படின்னு முத்து அருணை பார்த்து ஜாடையா சொல்லிட்டு போறாரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முத்துவையும் மீனாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற அருணுக்கு முத்து சரியான பாடம் புகட்டினா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க.